ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவுல்ல ஒரு அடை செய்யலாம். அதுக்கு அவுல நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுல கேரட்டு, வெங்காயம், இஞ்சி துருவுனது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி தேவைன்னா பிசையலாம், இல்ல இதுல இருக்க தண்ணியே போதும். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப ஒரு தோசை கல்ல வச்சுக்கிட்டு இப்ப இதுல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு கவர்லயோ இல்ல இலையிலயோ தட்டி இந்த மாதிரி தோசைக்கல்ல நல்லா மெல்லிசா, எவ்வளவு மெல்லிசா தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தா நம்மளோட அவுல் அடை ரெடி ஆயிடும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 பக்கம் வேக வச்சு எடுத்தா நம்மளோட அவுல் அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸா போனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ